यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् உய்ய நினைவுண்டாகின் உங்குருக்கள் தம் பதத்தேவையும் அன்பு தன்னை இந்த மாநிலத்தீர் மெய்யுரைக்கே பையரவில் மாயின் பரமபதம் உங்களுக்கு கையில் அங்கு நெல்லிக்கனி அபகதமதமானைரந்திமோபாயனிஷ்டைः அதிகதபரமாर्थैरर्थकामानपेक्षैः निखिलजनस्फुद्भिर्निर्जितक्रोधलोभैः வரவரமுனிபிருத்தியைரஸ்து மே நித்யயோகः. உய்ய நினைவுண்டாகில் குருக்கள் தம்பதத்தேவையும் அன்பு தன்னை இந்த மாநிலத்தீர் மெய்யுரைக்கேன் பையரவில் மாயன் பரமபதமுங்களுக்காம் கையிலங்கு நெல்லிக்கனி. மடவாள மாமனிகளுடைய வைபவத்தை அனுபவித்துக் கொண்டு வரும் பிரக்கிரியிலே சுவாமி சாதித்த உபதேச ரத்தினமாலையின் சாரார்த்தங்களை பாசுரம் பாசுரமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதில் இன்னைக்கு நாம் கொள்ள வேண்டிய பாசுரம் 62ஆம் பாசுரம், உய்ய நினைவு உண்டாகில். இந்த பாசுரத்தினுடைய அவதாரிகையிலேயே ஆச்சரியமா இந்த பாசுரத்தால என்ன காட்ட முற்படுறார் சுவாமி மணவாள முனிகள்னு இதற்கு வியாக்கியானம் அருளிய சுவாமி புடலோகஞ்சியர் காட்டியுள்ளார். இங்க என்ன விஷயம்னா, கீழே 2 பாட்டு, கீழே தன்குருவின் தாளுணைகள் தன்னில் அப்படிங்கிற பாட்டும் ஞானமனுஷ்டானம் இவை அப்படிங்கிற பாட்டும் என்ன அர்த்தங்களை தெரிவித்தது? 60வது பாசுரத்தில் என்ன தெரிவித்தார்? ஒரு ஆச்சாரிய சதாச்சாரியனுடைய சம்பந்தம் இல்லாமல் போகுமே ஆனால் எம்பெருமான் கிட்ட பிரீத்தி இருந்தாலும் எம்பெருமான் கிட்ட பக்தி இருந்தாலும் அந்த சேத்தன வியக்திக்கு பரமபதம் கிட்டாது அப்படின்னு 60வது பாசுரத்தில் தெரிவித்தார். 61ஆம் பாசுரத்தில் என்ன தெரிவித்தார்? சதாச்சாரியனுடைய சம்பந்தம் ஏற்பட்டு அந்த சதாச்சாரியன் இவன் நம்மவன் என்ன அழைப்பானே ஆனால் அவனுக்கு பரமபதம் நிச்சயமாக கிட்டும். அவனுக்கு பரமபதத்தை எம்பெருமான் தானே அனுகிரகிக்கிறான் என்று தெரிவித்தார். அதாவது இதுக்கு ஒரு ஆச்சரியமான சூர்ணிக்க புலலோகாச்சார் சாதித்துள்ளார். தாழி இருந்தால் ஆபரணங்கள் பூஷணங்கள் பண்ணி போடலாம், தாழி இழந்தால் அது செய்யலாகாது அப்படிங்கிற அர்த்தத்தை. என்ன விஷயம்னா, ஒரு பெண் கல்யாணம் எடுத்து ஆத்துக்கா இருக்கார், அப்போ தாலி இருக்கு, ஆனால் பூஷணங்களோ ஆபரணங்களோ பண்ணி போடுவதற்கு தேவையான சொத்து வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு வச்சுப்போம். இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாத போது தாலி இருக்குமே ஆனால் நாளைக்கு வசதி வாய்ப்புகள் வரும்போது ஆபரணங்களோ பூஷணங்களோ பண்ணி போட முடியும், அலங்கரிக்க முடியும். இதுவே தாலி இழந்து போனால், தாலி இல்லாத பட்சத்தில் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஆபரணங்களையோ பூஷணங்களையோ பூட்டுவது கிடையாது. அதுபோல ஆச்சாரிய சதாச்சாரிய சம்பந்தம் இருக்குமாகில் அவனுக்கு ஞான வைராகியங்கள், எம்பெருமானை சேருவதற்கான அந்த வியக்தி விசேஷணங்கள், அந்த ஸ்ரீவைஷ்ணவ லட்சணங்கள் இல்லை, எம்பெருமானை சேர வேண்டியதற்கான ஞான அனுஷ்டானங்களோ அதற்கு தேவையான தகுதிகள் இல்லைனாலும் ஆச்சாரிய சம்பந்தமே அதை கூட்டி கொடுக்கும். இதுவே அவனுக்கு எம்பெருமான் விஷயமாக பிரீத்தி இருந்து ஞான பக்தி வைராக்கியங்கள் இருந்தாலும்
ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் போகுமானால் அதெல்லாம் வியக்தங்கள். அப்படிங்கிற சாரார்த்தத்தை 60லையும் 61லையும் நன்னா சாதித்தாயிற்று. இதை சாதித்து முடித்த பிறகு இந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அர்த்த சித்தி இதுவான பின்பு உங்களுக்கு உஜ்ஜீவிக்க இச்சை உண்டாகில் கீழ் சொன்னபடியே துவயனிஷ்டராய், பிரஜைக்கு வியாதி உண்டானால் அது தன் குறையாக நினைத்து தான் ஔஷத சேவை பண்ணி பிரஜையினுடைய நோயை போக்கும் வஸ்தலையான தாயைப் போலே தன்னை அழியமாறி ரட்சிக்கும் சதாச்சாரிய பரதந்திரனான தாம் ஆச்சாரியர்கள் திருவடியிலே நிரதிசய பிரேமத்தை பண்ணுங்கோள். முக்த போக்கியனானவனுடைய தேசம் உங்களுக்கு அதி சுலபமாக கிட்டும் என்கிறார். அதாவது இந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் மணவாள மாமுனிகள்னு இந்த 3 வரியால வியாக்கியாத்தா அவதாரிக்கையிலே காட்டிட்டார். என்ன தெரிவிக்கிறார்? முதல்ல ஆச்சாரியன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத இங்க தெரிவிக்கிறார். துவயனிஷ்டராய், ஆச்சாரியன் கீழே ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் அப்படின்னு தெரிவித்தார். துவயனிஷ்டர்னா ஞானம், எம்பெருமானுக்கே பரதந்திரப்பட்டவன் இந்த ஜீவன். எம்பெருமான் இந்த ஜீவன் தன் ரக்ஷணத்துக்கு எம்பெருமானை கைபார்த்திருக்க வேண்டும். அந்த எம்பெருமானின் முகமலர்த்திக்காகவே இந்த ஜீவன் பாடுபட வேண்டும் என்பதை அறிந்தவன் துவயாதிகாரி. அந்த துவயத்தினை பெற்ற ஞானத்துக்கு தகுந்த மாதிரி தான் எம்பெருமானுக்கு கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் என்பது, அந்த கைங்கரியத்தை பிரார்த்திக்கணும், கைங்கரியத்தில் ஈடுபடணும், அதுவும் அவன் முகமலர்த்திக்காக. இதுதான் துவயனிஷ்டராய் அப்படின்னு அர்த்தம். ஞானம் அனுஷ்டானமை நன்னாகவே உடையனானன்னு தெரிவித்தாரோ இல்லையோ, அப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரியனை இங்க துவயனிஷ்டராய்னு தெரிவிக்கிறார். துவயனிஷ்டராய் இது ஞானம் அனுஷ்டானத்துக்கான பாகம். ஆனா அந்த ஆச்சாரியன் வெறும்ன ஞானமும் அனுஷ்டானமும் பெற்றிருக்காரானா இல்லை, அவருக்கு இந்த சேத்தனனை உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக மகா காருண்யம் பிறக்கிறது. அதை தான் கீழே தெரிவிக்கிறார். எப்படி பிரஜைக்கு ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துடுது, வியாதி உண்டானால் அது அந்த குழந்தைக்கு வியாதி அப்படின்னு தாயார் நினச்சி போலோன்னா கிடையாது. தன் குறையாக நினைத்து ஏதோ தனக்கு வந்தது, தன்னுடைய வியாதி, தனக்கு வந்த வியாதிக்கு ஒருத்தன் காரியம் பார்த்துக்கிறான்ற மாதிரி குழந்தைக்கு வந்ததை தன்னுடைய வியாதியாக நினைத்து அதுக்கு ஔஷத சேவை பண்ணி, அதாவது குழந்தையால் தானாக மருந்து சாட்டுக்க முடியாது, அதனால தாய் சாட்டு கீழே அன்னை முளையூன் கருதி தன்னுடைய நோயை தவிராளோன்னு அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் வழியா தான் பாலை போட்டி தாய்ப்பால் வழியா எப்படி மருந்து இடுவாளோ ஔஷத சேவை பண்ணி பிரஜனுடைய நோயை போக்கும், அந்த குழந்தைக்கு சரியானோன்னு போக்குகிற வத்சலையான தாயாரைப் போலே, வாத்சல்யத்தை மிக்க இருப்பவளான ஒரு தாயைப் போலே தன்னை அழியமாறியும் ரட்சிக்கும். தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தான் நொடிஞ்சு போனாலும் பரவாயில்லன்னு அந்த குழந்தையை எப்படி தாய் ரட்சிப்படோ அது மாதிரி ரட்சிப்பவனும் ஆச்சாரியன். அப்படி ரட்சிக்கும் சதாச்சாரிய பரதந்திரனான இவர் எப்படி இருக்கார்? அவர் ஆச்சாரியனை பத்தி இருக்கார். பிடித்தார பத்தி என்ன 7 சாத்துல அவர் சொல்லியோ, இந்த ஆச்சாரியன் அவர் ஆச்சாரியனை பத்தி இருக்கார், அவர் ஆச்சாரியனை பத்தி இருக்கார். அப்படிங்கிறதான குரு பரம்பரை எம்பெருமான் திருமாமகள் கேள்வன் பர்யந்தம் போய் சேருறது. சம்பந்தி அடைவிலும் குடு என்னை எம்பெருமானார் பிரார்த்தித்தா மாதிரி. அப்படி இவர் எப்படி இருக்கார்? சதாச்சாரிய பரதந்திரனாய், அவர் ஆச்சாரியனுக்கு பரதந்திரனாய் இருக்கார். சதாச்சாரிய பரதந்திரனாய் இருக்கும் தம் ஆச்சாரியர்கள் திருவடியிலே, அப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருவடியிலே நிரதிசய பிரேமத்தை பண்ணுங்கோள். அவர்களுடைய திருவடியிலே, அந்த திருவடியிலே பிரேமத்தை, அவர்களுக்கு என்ன கைங்கரியம் செய்வோம் அப்படி என்ன அந்த ஆச்சாரியனிடத்தே பிரேமத்தோடு இருங்கோள் என்று தெரிவிக்கிறார். அந்த ஆச்சாரியன் நமக்கு என்ன பண்றார்? ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு நோயை போக்க வேணும்னு எவ்வளவு வாத்சல்யத்தோடு இருப்பாளோ அது மாதிரி என்னும் ஆச்சாரியன், அப்படிப்பட்ட ஆச்சாரியனிடத்தே பிரேமத்தை பண்ணுங்கோள் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படி பண்ணா என்ன ஆகும்? சரி, அது பண்ணுவதால் என்ன கிடைக்க போடுது அப்படின்னா, நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களோட கூடி ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறானே எம்பெருமான்,
அந்த தேசம் நித்திய விபூதி உங்களுக்கு அதி சுலபமாக கிட்டும். அது அதி சுலபமாக, கையிலங்கு நெல்லிக்கனி அதி சுலபமாக கிட்டும் என்கிறார். இனி பாசுர வியாக்கியானத்தை என்ன சாதிக்கிறார்னு பார்ப்போம். உய்ய நினைவு உண்டாகில். இங்க விஷ்ணு தத்துவத்திலிருந்து ஒரு பிரமாண வாக்கியத்தை காட்டுகிறார். சோஜீவன இச்சா யதிதே, அதாவது உஜ்ஜீவிக்க வேண்டும் என நினைவுள்ள அதிகாரிகளே. சோஜீவன இச்சா யதிதே, இச்சைனா ஆசை. சோஜீவன இச்சா யதிதே, அவர்களை பத்தி ஒரு விசேஷனம் தெரிவிக்கிறார். அவர்கள் எப்படி அப்படின்னா, இவர்களை பார்த்தால் இதுதான் பரமபக்தி யோபாதி அதிகாரியாயிரே இருப்பது. பரமபக்தி, பரபக்தி, பரஜான, பரமபக்திக்க ஸ்வபாவம் மாம் புருஷ்வா என்ன, பரமபக்தி ஸ்வபாவத்தை உடைய அதிகாரிகள் எவ்வளவு அரிதானவர்களோ அவர்களைப் போலே என்னோ இவர்களும் அரிதானவர்கள். அவர்கள் எப்படி சுலபத்துல ஓரொருவர் உண்டாகில் என்ன, அவர்கள் எப்படி இருப்பது ரொம்ப அரிதோ அதுபோலே இவர்களும் இருப்பது மிகவும் அரிதாயிற்றே. பரபக்தி பரஜானத்துல பரமபக்தி ஸ்வபாவம் உள்ளவா எவ்வளவு கிடைக்கிறது துர்லபமோ, அதுபோலன்னோ மோட்சத்திலே இச்சை படைத்தவர்கள் முமுட்சுக்கள் அவர்களும் அரிதானவர்கள் என்ன. இந்த அரிதான அதிகாரிகளை பார்த்து சுவாமி சாதிக்கிறார், இப்படி பெரிதற்கரியான இச்சையை உடைய நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன? இப்போ இந்த மோட்சத்திலே ஆசை உள்ளவர்கள், சோர்ஜீவனத்திலே ஆசை உள்ளவர்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று அவர்கள் கேட்டால், அதுக்கு மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார், உங்கள் குருக்கள் தம் பதத்தே அன்பு தன்னை வெய்யும். அவர்கள் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆச்சாரியன் திருவடி தாமரைகளிலே அன்பை வெய்யுங்கள். இது எப்படின்னா, சார்ந்ததன் சிந்தை இவன்தாள் இணைக்கு அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு உந்தன் குணங்களுக்கே தீர்ந்ததென் செய்கை முன் செய்வினை நீ செய்வினை அதனால் பேர்ந்தது வன்மை ராமானுசாயம் பெருந்தகையே. அந்த மாதிரி இதுல திருவரங்கத்தமுதனார் எம்பெருமானாரை பார்த்து பிரார்த்திக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? உன் தாளினைக்குள் அன்புதான் மிகவும் கூர்ந்தது. தேவரீருடைய திருவடி தாமரைகளோ என்னுடைய பிரேமம் மிகவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேவரீர் திருவடி தாமரைகளோ என் பிரேமம் இருக்கிறது. அந்த மாதிரி தம் தம் ஆச்சாரியர்கள் பக்கலிலே நீங்கள் பிரேமத்தை வையுங்கள். எப்படி வைக்கணும் சுவாமி சாதிக்கிறார். அதாவது நீங்க எப்படி ஒருத்தருடைய திருவடிகளில் போய் ஐஸ்வர்யத்தை சமர்ப்பிப்பேளோ, போய் தட்சிணைகளை சமர்ப்பிப்பேளோ பெரியவாளிடத்தை, அது மாதிரி வேற எதையும் சமர்ப்பிக்க வேண்டாம். உங்களுடைய அன்பை உங்கள் ஆச்சாரியர்கள் திருவடியிலே சமர்ப்பியுங்கோள் என்று தெரிவிக்கிறார். உன் குருக்கள் தம்பதத்தே வெய்யும் அப்படிங்கிறத ஒருவன் எப்படி தனத்தை கொண்டு வைப்பானோ அதுபோல அன்பு தன்னை வெய்யுங்கோள் என்கிறார். இங்க சுவாமி ஒரு பூர்வபக்ஷம் மாதிரி கேட்டு சாதிக்கிறார். குருக்கள், நாம் மாமுனிகளுடைய வார்த்தையை திருடீகரணம் பண்ணுறதுக்காக புலலோகஞ்சியர் இன்னும் நன்னா அர்த்த விசேஷங்களை அனுகிரகிக்கிறார். குருக்கள் தம்பதத்தை, நான் ஏதேனும் குருக்கள் தம்பதத்தேயோ அன்பு வைக்க சொல்லுகிறது. உங்களுடைய அஞ்ஞான அந்தகாரத்தை போக்கி ஞான தீப பிரதே குரவ் என்னும்படி விஞ்ஞான பிரதானாதிகளை பண்ணி ரட்சித்து கொண்டு போரும் மகோபகாரானவருடைய விமல சரம விக்கிரகைக தேசமாய் பாவனத்துவ போக்கியத்துவங்களை உடையதான திருவடியிலே பரிவுடையராகுங்கோள் என்னன்னோ சொல்லுகிறது. ஆச்சாரியன் தன் சிஷ்யனுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள் என்ன வருஷப்படுத்திருக்கார். எப்படிப்பட்டவர் ஆச்சாரியன்னா, அந்தகாரத்தை நீக்கி அந்தகாரத்தை போக்கி ஞானத்தை ஒளிரவிட்டு, ஞான தீப பிரதே குரவ், அந்தகாரத்தை போக்கி என்னை தீமனங்கெடுத்தாய், மறுவித்தொழும் மனமே தந்தாய். என்னுடைய தீய மனத்தை நீ போக்கினாய். ஆழ்வார் தெரிவிக்கிறார் எம்பெருமானை பார்த்து, என் தீய மனத்தை நீ போக்கினாய், மறுவித்தொழும் மனமே தந்தாய். அதுபோல அந்தகாரத்தை போக்கி ஞானத்தை ஒளிர விடுபவனோ ஆச்சாரியன் ரட்சித்து கொண்டு போகும். நம்மை இந்த சேத்தனனை ரட்சித்து ஞானத்தை பிரதானனாக்கி அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுத்து நம்மளை ரட்சிக்கிறான். ரட்சிக்கிறான்னா என்ன? எம்பெருமானுடைய சம்பந்தத்தை காட்டி கொடுக்கிறான்.
அந்த காட்டி கொடுப்பதாலன்னும் நாம் நிர்பயராக இருக்கிறோம். எம்பெருமான் ரட்சிக்கிறான்னு ரட்சித்து கொண்டு போகும் மகோபகாரம். இந்த சம்சார நிவர்த்தகனான பெரிய திருமந்திரத்தை உபதேசித்து நமக்கு ஞானத்தை உபதேசித்து ரக்ஷணத்தை பண்ணி கொடுக்கிற மகோபகாரம் பண்ணின ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனுடைய விமல சுத்தமாக இருக்கக்கூடிய சரம திருமேனி. இது அவருக்கும் அந்த ஆச்சாரியனுக்கும் இந்த உலகில் இருக்கக்கூடியதான சரம திருமேனி. அந்த திருமேனியுடைய தேசமாய் பாவனத்துவ அது எவ்வளவு பாவனமாய் இருக்கிறது. பாவனத்துவம்னா புனிதமாய் இருக்கக்கூடிய தன்மை. விமல அப்படிங்கிறது அர்த்தத்தில் சாதிக்கப்படுறது. பாவனத்துவமாய் போக்கியத்துவமாய் இருக்கக்கூடிய திருவடிகள். அந்த திருவடிகளிலே நீங்கள் அதிலன்னும் உமக்கு இவ்வளவு உபகாரங்களை பண்ணி உமக்காக தன் குழந்தையை தாய் ரட்சிக்குமார் போல உம்மை ரட்சித்த ஆச்சாரியன் பக்கலிலே அன்னோ அவர் திருவடி பக்கலிலே அன்னோ நான் பக்தி அவர் திருவடி இலே அன்னோ பிரேமத்தை வைக்க சொல்லுகிறேன்னு சுவாமி சாதிக்கிறார். இங்க இதற்கு கணிதன் திருத்தாம்பிலேருந்து ஒரு ஆச்சரியமான பாசுரம். குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கடற் கண்பையே, பயனன் ஆகிலும் பாங்கல்லர் ஆகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கடற் கண்பையே. மதுரகவி ஆழ்வார் பாரிக்கிறார். அவருடைய ஆழ்வாரனுடைய திருவடியில பக்தியை நான் என்ன செய்தாலும் அது போராது. ஆழ்வார் எனக்கு செய்த மகோபகாரத்துக்கு நான் என்ன செய்து தலை கட்டுவேன். வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். அது கணிதன் சுத்தாமி வியாக்கியானத்தில் உன்னுடைய ஸ்லாகியமான திருவடிகளுக்கு அன்பையே முயல்கின்றேன். ஏன்னா செய்கிற வடிமையால் பரியாப்தி பெற வராமையாலே. இப்படி நான் என்ன பண்ணுவேன், தேவள் திருவடியிலே அன்பு வைக்கிறேன், அன்பை பிரீத்தியை காட்ட வேணும் முயல்கின்றேன். ஏன்னா காட்டின கைங்கரியத்தாலே நீர் எனக்கு செய்த உபகாரத்தை பார்த்தால் நான் என் செய்வேன் என்னும் இருக்க வேணும். நான் செய்கிற அடிமையாலே எனக்கு திருப்தி வரவில்லை. ஏன்னா நீர் செய்த உபகாரம் மிகவும் பெரிது. ஆழ்வாரே தெரிவிக்கிற எம்பெருமான பார்த்து, என்னை தீமனம் கெடுத்தாய் உனக்கு என் செய்கேன். நீ என்னுடைய தீய மனத்தை கெடுத்த எனக்கு என்னுடைய மனத்தை திருத்தி பணிகொண்டாய், அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு ஆழ்வார் கேட்கிறார். அதையே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பார்த்து கேட்கிறார். அந்த பாசுரத்தை எடுத்து இங்க புலலோகஞ்சியர் உதாகரிக்கிறார். முயல்கின்றேன் உந்தன் மொய்கடற் கண்பையே என். இதை இன்னொரு விஷயம் சாதிக்கிறார். எம்பெருமான் பக்கலிலே அன்பு வைப்பது என்பது கடினமானது. சுலபமான விஷயம் எதுனா ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் பக்கலிலே அன்பை வையுங்கோள் என்று தெரிவிக்கிறார் அப்படின்னு இன்னொரு அர்த்தத்தை தான் சாதித்தார். இது எப்படி அடுத்த வரி என்ன? இந்த மாநிலத்தீர். இந்த பாசனம் எப்படி போறதுன்னா, உய்ய நினை உண்டாகில் உங்குருக்கள் தம் பதத்தே வையும் அன்பு தன்னை. இது வரைக்கும் பார்த்தோம். இந்த மாநிலத்தீர், இதுக்கு இந்த மாநிலத்தீர் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் சாதிக்கல. அதாவது எவ்வளவு பாக்கியசாலிகள் இந்த மாநிலத்தீருங்கிறவாளுக்கு, என்ன பாக்கியம். ஆச்சாரியன் இந்த நிலை உலகத்திலேயே நான் கீழேயே பார்த்தோம். போன பாசுரத்தை என்ன பார்த்தோம்னா, எம்பெருமானும் ஆச்சாரியனாக தான் அவதரித்தது. சாஸ்திரத்தை வச்சுட்டு 10 அவதாரம், சாஸ்திரத்தை கொண்டு மீதி ஆச்சாரியனாக அவதாரம். அப்படி அந்த எம்பெருமான் ஆச்சாரியனாக அவதரித்தான்னு எல்லாம் கீழே பார்த்தோம். அந்த ஆச்சாரியர்கள் இந்த உலகத்திலே இருக்கிற போதனும் நாமும் இங்கே இருப்பது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் இருக்கிற காலத்தை இருப்பதாலேயே நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆச்சாரியன் வந்து உங்களை ரட்சிக்கைக்கு எதிர் சூழல் புக்கு அவதரித்து இருக்கிற இந்த மகா பிரகிருத்தியிலே ஜனித்து அதிலேயே வசிக்கப்பெற்று பாக்கியத்தை உடையவர்களே. என்ன பாக்கியம் செஞ்சிருக்கோம். எப்படின்னா, எதிர் சூழல் புக்கு. நாம ஒருத்தரை பார்க்க போறோம்னா அவர் நமக்கு முன்னாடி என்ன பார்க்க வேணும்னு வராருன்னா அதுதான் எதிர் சூழல் புக்கு அப்படின்னு. நம்ம அப்ப யாரை பார்க்க போறோமோ அவர் முன்னாடியே வந்துட்டாருனா. அது மாதிரி ஆச்சாரியன் எப்படி இருக்கா, ஆச்சாரியன் வந்து அந்த காலத்திலேயே ஆச்சாரியன் தான் வந்து சிக்ஷனை ரட்சிக்கிறான். ஆச்சாரியன் வந்து உங்களை ரட்சிக்கைக்கு எதிர் சூழல் புக்கு. இவன் 2 அடி எடுத்து வச்சான்னா ஆச்சாரியன் 10 அடி எடுத்து வைக்கிறான். எதிர் சூழல் புக்கு அவதரித்திருக்கிற இந்த மகா பிருத்திவியிலேயே ஜனித்து, இந்த மாநகரத்துல நம்ம ஆச்சாரியால் அவதரித்து உள்ள இந்த
பிரகிருதி மண்டலத்தில், அதுவும் அவர்கள் வசிக்க பெறக்கூடிய இடத்துல நாம் பிறந்துள்ளது என்பதே எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை உடையவர்களே என்று இந்த மாநிலத்தீர் என்று கொண்டாடுறார் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் செய்தார். ஏன்னா ஏன் இப்படி என்ன பாக்கியத்தை செய்தோம் அப்படின்னு கொண்டாட வேண்டும் அப்படின்னு பார்த்தா, ஆழ்வார் தான் பாடியிருக்கார் பாசுரத்தில், ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்களுமே பிதத்த. என்ன ஆயிடுத்துன்னா, ஆழ்வாரை ஜனித்தார், ஆழ்வாரை பார்த்து ஆழ்வாரை போலவே ஊரும் நாடும் இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த எம்பெருமானுடைய வைபவத்தையும் பாடல்கள் எம்பெருமானுடைய பெயர்களையும் கீர்த்திக்க ஆரம்பித்து விட்டார்களே. அதுபோல ஆச்சாரியர்கள் எப்படி பிருகத்வாத்து பிரம்மணத்வாச்ச பிரம்மயித்யபிதீயதே என்று எம்பெருமானை சொல்லுமா போல, எப்படி எம்பெருமான் மிக பெரியவனாக இருக்கிறான், அந்த பெரியவன் அவனை ஆஷ்டிப்பவர்களை மிகவும் பெரியவனாக ஆக்க வல்லவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இங்க இவர் சொல்லியிருக்கார். எப்படி என்ன தங்களைப் போலவே ஊரும் நாடும் உலகமும் தங்களைப் போலவே யாக்கும் தன்மையை உடையராயிரே உங்கள் குருக்கள் இருப்பது. தங்களைப் போலவே எப்படி அவர்கள் ஞானமும் அனுஷ்டானமும் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைப் போலவே நம்மையும் ஆக்க வல்லவர்களாயன்னோ இருப்பார்கள் நம் ஆச்சாரியர்கள். அப்படி அவா இருக்கக்கூடிய காலத்தை, அவா இருக்கக்கூடிய தேசத்தை, அவர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல வசிக்கக்கூடோம்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை கொண்டாடி தான் பாடுகிறார் இந்த மாநிலத்தீர் அப்படின்னு. இது ஒரு வியாக்கியானம். இன்னொன்று, இருந்ததே குடியாக எப்படி இருக்கா இவாள்லாம் மாநிலத்தீர்னா, இருப்பே இந்திரியங்களுக்கு அசைவு போடுவது, இந்திரியத்துக்கு தாங்கள் இந்திரிய வசர்களாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கவா இடத்துல யதி கஸ்டின் முமுக்ஷு சியாத், ஒருவர் உண்டாகில்னு யாரோ ஒருவரன்னோ முமுக்ஷுவாக போகிறார்கள் அப்படின்னு இவர்களைப் போல ஆக வேண்டும் என்று அவர்களை பார்த்து உபதேசிக்கிறார் என்று சொல்லலாம்னு இன்னொரு வியாக்கியானத்தை தான் தெரிவித்தார். இதுக்கு அடுத்து மாநிலத்தீர் மெய்யுரைக்கேன், சத்தியம் பண்ணுகிறேன், சத்தியபூர்வம் இதம் வசா என்ன, நான் செய்கிற எல்லாமே சத்தியமான வார்த்தைகள், மெய்யுரைக்கேன், சத்தியப்பிரமாணம் செய்கிறேன் என்று தெரிவிக்கிறார். ஏன்னா மணவாள மாமுனிகளோ தெரிவித்தது, பொய்யில்லாத மணவாள மாமுனிகளோ சுவாமியின் வாழி திருநாமம். அப்படி அவர் சொல்லும்போது அதில் பொய் இல்லாது இருக்குமான்னு மெய்தான் உரைக்கிறேன் அப்படின்னு தான் சாதிக்கிறேன். மெய் உரைக்கிறேன் மாநிலத்தீர் மெய்யுரைக்கேன் பையரவில் மாயன் பைத்த பாம்பனையான் திருவேங்கடம் மொய்த்த சோதி மொய்பூன் தடந்தாழ்வரே என்று எம்பெருமான் திருவேங்கடமுடையான பார்த்து ஆழ்வார் பாடி உள்ள பைத்த பாம்பனையான், அந்த ஆதிசேஷனை தனக்கு படுக்கையாக எவன் கொண்டிருக்கானோ அந்த பைத்த பாம்பனையான் பையரவில் மாயன் பரமபதம் உங்களுக்காம். அந்த ஆதிசேஷனை தனக்கு படுக்கையாக எவன் கொண்டிருக்கானோ அவனுடைய பரமபதம் உங்களுக்காம். அணைவது அரவண மேல் பூம்பாவ யாகம் புணர்வது என்னும் ஆழ்வாருடைய பாசுரம். எம்பெருமான் எப்படி எழுதியிருக்கான், ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு பிராட்டிமார்கள் கை வருட திருவடிகளை வருட இருந்து கொண்டிருக்கிறானே எம்பெருமான், அந்த பரமபதம். அடியார்கள் குழாங்கள் அலகோளமிருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து படியாதுமில் படுக்க இருக்கும் அனந்தன் மணாமணிகள் தம்மின் ஒளிமண்டலத்தினிடையில் வடிவாரும் மாமலரால் வளவருகும் மற்ற மண்மகளும் மாய்மகளும் இடபருகும் இருக்க நடுவாக வீத்திருக்கும் நாரணனை கடுக நான் அனுபவிக்கும் வகை நல்கையன் எதிராசா. பரமபதத்தை பூரா காட்டுறது எப்படி இருக்கு. அடியார்கள் குழாங்கள் அலகோளம் இருக்க, முக்தாத்மாக்கள் என்ன நித்தியாத்மாக்கள் என்ன எல்லோரும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக மாமணி மண்டபத்திருக்க, அங்கே சேஷாசல எம்பெருமான் அனந்த சைனனாக ஆதிசேஷன் மேலே தான் படுத்து கொண்டு பிராட்டிமார்கள் ஸ்ரீதேவி பூமி நீடா தேவிமார்கள் என்ன அப்படி இருக்கக்கூடிய பரமபதத்தில் கைங்கரியம் செய்வதற்கு நான் எனக்கு நல்க வேண்டும் நடுவாக வீத்திருக்கும் நாரணனை கடுக நான் அனுபவிக்கும் வரை அவனுக்கு கைங்கரியம் செய்து அந்த அனுபவத்தை அந்த எம்பெருமான் என்னை அனுபவிக்கும் வகை நல்கியன் எதிராசா. நாரணனை கடுக நான் அனுபவிக்கும் வகை நல்கு எதிராசா என்னும் ஆர்த்தி பிரபந்தத்தில் இந்த பாசுரத்தை மணவாள மாமுனிகள் பரமபதத்தை சேர வேண்டும், அங்கே அனுபவிக்க வேண்டும் எம்பெருமானாரை பிரார்த்தித்து பாடியுள்ளார்.
இது எதுக்குன்னா, மெய்யுரைக்கேன் பையரவில் மாயன் பரமபதம் உங்களுக்காம். இந்த பதத்துக்கு பையரவில் மாயன் பரமபதத்துக்கு இந்த பாசுரங்கள்லாம் எடுத்து உதாரிக்கிறார். பையரவில் மாயன் பரமபதம் உங்களுக்காம் கையிலங்கு நெல்லிக்கனி. கையிலங்கு நெல்லிக்கனி என்ன, கையில் கனியன்ன கண்ணனை காட்டித் தரணும். ராமானுஜன் அதில் எம்பெருமானாரினுடைய காருண்யத்தை எப்படி எம்பெருமானார்னா, எம்பெருமான் கண்ணனை அவன் எப்படிப்பட்டவன்னு அதி சுலபமாக கையில நெல்லிக்கனி போல அதி சுலபமாக தான் காட்டிக் கொடுக்கிறார். வைகுந்த மாநகர் மத்தது கையதுவே. ஆழ்வார் தெரிவிக்கிறார் பலஸ்ருதியாக. ஒன்னும் தேவும் பாசுரத்துக்கு பலஸ்ருதி பாடச்சே தான் தெரிவிக்கிறார். ஆற்று இது ஆடிப்பிரானை சேர்ந்தவன் வன்குருகூர் நகரான் நாட்கமிழ் மகிழ்மாலை மார்பினன் மாறன் ஜடகோபன் வேட்கையால் சொன்ன பாடல் 1010 வல்லார் மீழ்ச்சி நீ வைகுந்தமாநகர் மத்தது கையதுவே என்ன எம்பெருமானை கையிலங்கு நெல்லிக்கனி போல காட்டக்கூடியவர்கள். இந்த 10 பாசுரத்தை தான் அதிகரணம் பண்ணக்கூடியவர்களுக்கு எம்பெருமான் கையிலங்கு நெல்லிக்கனி போலே பரமபதம் கையிலங்கு நெல்லிக்கனி போலே சுலபமாக கிட்டும்னு ஆழ்வார் பாசுரம் பாடி உள்ள. பையரவில் மாயன் பரமபதம் உங்களுக்காம் ஏதேனும் ஜன்ம விருத்த ஞானத்தை உடையராய் இருந்தீர்களே ஆயினும் உஜ்ஜீவன நேச்சுக்களாய் ஆச்சாரிய விக்கிரகத்திலே விருப்பத்தை உடையராய் இருக்கிற உங்களுக்கு உயரத்திலே இருக்கிற மகாபலமானது அடியிலே இருக்கிற மடியிலே விழும்படி கை கண்ட பலமாயிருக்கும். உங்களுக்காம் அப்படிங்கிற பதத்துக்கு இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார். நீர் என்ன ஜன்ம விருத்தராய் இருந்தாலும், ஏதேனும் ஜன்ம விருத்தர், ஜாதி பூஜா என்ன சரீரத்தை கொண்டவராய் இருந்தாலும், ஏதேனும் ஜன்ம விருத்தராய் இருந்தாலும், ஞானத்தை உடையராய், ஞானம் இருந்தாலும் சரி ஞானம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அஜ்ஞானராய் ஞானத்தை இருந்தாலும், இருந்தேர்களே யாயினும் எப்படி இருந்தாலும் உஜ்ஜீவிக்க வேணும்னு ஆசை இருக்குமே. ஆனால் கீழே அவர் மனவாழ்வர்கள் பாசுரம் ஆரம்பிக்கும் போதே உய்ய நினைவுண்டாகில்னு ஆரம்பிக்கிறார். அதை இங்க காட்டுற உஜ்ஜீவனத்துக்கு இச்சை உடையவர்களாய் இருந்தால் நீங்க உங்ககிட்ட இருக்க வேண்டியது என்ன ஜன்ம விருத்தமா இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா உங்களுக்கு உஜ்ஜீவனத்துல இச்சை இருந்தால் உங்ககிட்ட இருக்க வேண்டிய எண்ணம் ஒண்ணு, ஆச்சாரிய விக்கிரகத்திலே விருப்பத்தை உடையராயிருக்கிற உங்களுக்கு, ஆச்சாரியனுடைய திருவடிகளிலே விருப்பத்தை பிரீத்தியை பண்ணுபவர்களாக இருப்பீர்களே. ஆனால் பரமபதம் எங்க இருக்கு? உயரத்திலே இருக்கிற மகாபலமானது எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய நித்திய கைங்கரியம் அச்ச புனராவர்த்ததே என்று மிகவும் வசதியானதான பலன் அடியில கீழே இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய மடியில அந்த பலம் உட்கார போறது. எப்படி? ஒரு கை கண்ட பலமாய் இருக்கும், அதி சுலபமாய் இருக்கும். உங்களுக்காம் அப்படிங்கிற இடத்துக்கு ஆச்சாரியனுக்கு விருத்தி பண்ண வேண்டும்னு விருப்பம் மட்டும் இருக்கு. எந்த வகையான ஜென்மமாயிருந்தாலும் ஞான அஜ்ஞான பேதம் இல்லாமல் எம்பெருமானுடைய எம்பெருமானுடைய பரமபதமாகிற பெரியதான பலன் நமக்கு எளிதாக கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார். உங்களுக்காம் பரமபதம் உங்களுக்காம் கையிலங்கு நெல்லிக்கனி. இதிலே சம்சயம் உண்டோ? அதில் ஒரு சந்தேகமில்லை. சித்திர் பவதி நிசம்சயமஸ்து தத் பக்த பரிச்சரியாத்மனாம். எந்த சம்சயமும் இல்லை. அந்த எம்பெருமானினுடைய பக்தர்கள் தத் பக்த பரிச்சரியாத்மனாம் என்று எந்த சம்சயமும் இல்லை. சித்திர் பவதி. மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தங் காண்மினே. மதுரகவி ஆழ்வார் சொன்ன சொல், ஆழ்வார்க்கு கைங்கரியம் பண்ணி ஆழ்வாரிடத்தை பிரீத்தி விசேஷம் உள்ளவர்களுக்கு மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தங் காண்மினே, அவர்களுக்கு வைகுந்தம் நிச்சயமாகும் அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்துக்கு பெரியதான வியாக்கியானத்தை புடலோகஞ்சியர் தான் சாதித்துள்ளார். வியாக்கியானம் முடிகிற மாதிரி கடைசி பதம் வரைக்கும் அர்த்தம் சாதிச்சுட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி 2-3 பதங்களை எடுத்து அதுக்கு இன்னும் விசேஷ அர்த்தங்களையும் சாதிக்கிறார். இதுல என்ன தாத்பரியம் இந்த பாசுரத்துல? என்ன கீழே 2 பாசுரத்தாலே ஆச்சாரிய சம்பந்தத்தாலே கிடைக்கிற லாபம், ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமையாலே நழுவி போகிறதான ஒரு நஷ்டம் என்ன என்று தான் சாதித்தார். அதை இங்க திருடீகரணம் பண்ணுகிறார். என்னன்னா, முமுட்சுவாக இருப்பானே ஆனால் ஒருவன், அவன் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்த்தால், தங்கள் ஆச்சாரியன் திருவடியிலே அன்பை வையுங்கோள். அப்படி வச்சா பெரியதான பரநாய பரமபதம்
இவனுக்கு கையிலங்கு நெல்லிக்கனி போல மிகவும் அதி சுலபமாக கிடைத்தேறும் அப்படின்னு மெய்யுரைக்கேன். பொய்யில்லாத மணவாள மாமுனிகள் தான் சாதிக்கிறார் மெய்யுரைக்கேன் என்ன. இதுதான் இந்த பாசுரத்தினுடைய சாரார்த்தம். ஆச்சாரியன் எனக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்திலே பிரீத்தியிலே இருப்பவர்களுக்கு பரமபதன் நிச்சயம் என்று சாதிக்கக்கூடிய பாசுரம். ஸ்ரீவசன பூஷணத்தினுடைய சாரார்த்தங்களை தெரிவிக்கக்கூடிய பாசுரம் இது. பின்னாடி வரக்கூடிய பாசுரங்கள் எல்லாமும் அந்த ஸ்ரீவசன பூஷண சாரார்த்தங்களை தான் தெரிவிக்க போறார். அது என்ன விஷயம்னு அந்த பாசுரம் வரும்போது அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.